இருக்கக்கூடிய 40 நாள் கற்பம். பச்சை பிள்ளைங்களை என்ன சொல்லுதாங்க? பிஞ்சி வரல பிஞ்சி கை அப்படின்னு சொல்லுதாங்க பாரு. அப்போ பிறந்த குழந்தைய பிஞ்சின்னு சொல்லுவாங்க. காயின்னு சொன்னா அங்கும் இல்லாம இங்கும் இல்லாம ஒரு நடுத்தரவாதி. கனின்னு சொன்னா ஒரே மாதிரி ஒரு ஆளு. கனியிலே கையில களி இருக்கு பாரு, அது மட்டும்தான் ஆண்டு அனுபவித்து இந்த 6 மாத பிள்ளைய மாதிரி மாடா குழிக்குள்ள வைக்கக்கூடிய நிலைமை வரும் பாரு, அவங்கதான் கனியிலே கனிந்த கனி. இவைகள் எல்லாம் பலத்துதரும்படி பறைவோசடிக்க சொல்ல அப்படியாட்டு வெள்ளையான வீதி தெய்வத்திலே வள்ளுவர் புகழாக வந்திறங்கி பாறையை எடுப்பாரா படைத்த வல்லலுக்கு எடுத்துக்கொண்டு பூலோகத்துல வந்தார் வள்ளுவர். ஒரு தட்டுத்தான் தட்டினார், ஒரு தட்டுத்தான் தட்டி இருக்காரு. அதுக்குள்ள அங்க யாரு வரா? பிரம்மபுத்திர நாரத மகாமணி வருகின்றார். அவர் யோசித்து பார்த்தார், ஆண்டவன் கனியிலே கனிந்த கனி மட்டும் வலுத்துதரும்படி ஓங்கி அடிக்க சொன்னார. கோபம் வந்தாதான் இவர் நல்லா அடிப்பாரு. கோபம் வரணும்னா என்ன செய்யணும்? சும்மா நிக்கால செவிட்டுல சாப்புன்னு ஒண்ணு அரையணும். சும்மா நிக்க ஆளை செவிட்டுல எடுத்தோன்னு சும்மா விட்டுருவாங்க. திருப்பி பிடிச்சாலும் அவன் சண்டை திரும்பிடுவான். இல்லன்னு வச்சுக்க, மரத்துல வச்சு தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவாங்க. ஆமா, அப்ப கோவம் வரணும்னு சொன்னா ஒரு ஆளுக்கு ஏதாவது இடையூறு செய்யணும். சும்மா நிக்கவரை கூப்பிட்டுக்கிட்டே இரு பாப்போம். 2 வாட்டி கூப்பிடுவேன், 3வது வாட்டி கூப்பிடுவேன், 4ஆம் தரம் கூப்பிடணும்னு அவரு உன்னை கட்டி தூக்கிடுவாரு. அப்ப இவருக்கு கோபம் வரணும்னு வை, ஏதாவது ஒரு இடையூறு செய்யணும் என்று சின்னஞ்சிறு பிள்ளைகளை வரவழைத்தார். தம்பி பேண்டு போட்டவன, நீ ஏழனை கூப்பிட்டா வரமாட்டான், தம்பின்னு கூப்பிட்டா வருவான். ஒரு செங்கல் எடுத்துக்குவான், சிப்பு போட்டு வெக்கையாருக்கு பத்தியா போயிருக்க. செங்கல் எடுக்க போயிருக்க, பெரிய கல்ல தூக்கிட்டு வாடே. செங்கல் எடுக்க போறான்னு பார்க்க தாத்தா மடியில இருக்கான். நீ செங்கல் எடுத்துட்டு உனக்கு 100 ரூபாய் தரேன். அது வேணுமானா? அப்ப சின்னஞ்சிறு பிள்ளைகளை வரவழைத்தார். அப்பா பாருங்களே, அதுவா நிக்காம பாரு, ஒருத்த வெள்ளை யானையில அவன் ஒரு கிறுக்கன், அவன் ஒரு மெண்டல், அவன் ஒரு கோட்டிக்காரன், அவன் ஒரு லூசுடா. பூலோகத்துல உங்களை எல்லாம் அடிச்சு விரட்டம்னு வந்திருக்காரு. உடனே நீங்க கல்லும் கட்டியமா எடுத்து அவரை எரிஞ்சு விரட்டுங்கன்னாரு. தாத்தா கல்லையும் கொண்டுகிட்டு வந்துட்டாரு. தாத்தா சொன்னதுக்கா பின்னாடி இருக்காரு பாருங்க, அவர் தலையில போடுங்க. அப்ப தெய்வத்திரு வள்ளுவர் சின்னஞ்சிறு பிள்ளைகளை அழைத்து நல்ல கட்டியமாய் எடுத்து எரிய ஆரம்பிக்க சொன்னார். வள்ளுவருக்கும் அடித்த அடி ஒழுக்க முடியவில்லை. கல்லை எடுத்தா ஓங்கி ஒரு அடி விட்டான். ஒரு கல்லுல அடிச்சது அவருக்கு 2 தழும்பாக இருக்குது. அடித்த அடி ஒழுக்க முடியாமல் தெய்வத்திரு வள்ளுவரும் நாவு தடுமாறி இறைவன் சொன்னதை பார்க்கும் வளைவோசையை மாற்றி அடிக்கின்றார். ஆண்டவர் எப்படி அடிக்க சொன்னார்? பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனி இருக்க, கனியிலே கனிந்த கனி மட்டும்தான் பழுத்துதரும்படி பழைவோசை அடிக்க சொன்னார். ஆனால் வள்ளுவரும் நாவு தடுமாறி எப்படி அடித்தார் தெரியுமா? ஐயா பூவோ வீர பின்னோ
ஆண்டவன் சொன்னதை பார்க்க அத்தனை உதிரும்படி பறைவசை அடிக்க பூவிலையும் போகுது, பிஞ்சிலையும் போகுது, காயும் போகுது, கனியும் போகுது. எப்படி போகுது? 40 நாள் கர்ப்பமும் அறிந்து போகிறது, பிறந்த குழந்தையும் ஆண்டு போகிறது, மனவனையில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளையும் ஆண்டு போறாரு. இன்னைக்கு நம்ம பேப்பர்ல பார்க்க பாருங்க, தலைப்பு செய்தின்னு போட்டு பெரிய எழுத்துல ஹெட்லைன் போட்டிருப்பாங்க, மனக்கோலத்தில் மாப்பிள்ளை இன்னைக்கு பிணக்கோலம் அப்படின்னு இந்த மாதிரி ஊரு விவரம்னு சிறப்பா போட்டுருவாங்க. அன்னைக்கு மாண்டு மடிந்ததுதான் இன்னைக்கும் இந்த உலகத்துல அப்படி நடந்துக்குது. அது மட்டுமா, கீழே வீட்டு சின்னாத்தா போனா மேல வீட்டுல பெரியாத்தாலும் சேர்ந்து போறாங்க. வியாதியில போவாரு, ஒத்தையில போக முடியல. ஊருக்குள்ள இருக்கு வரைக்கும் 4 பொம்பளைய சேர்ந்தானா போதும், 8 ஊர் பழக்கமும் அங்கதான் நடக்கும். குளத்து வேலைக்கு ஏன் போறாங்கன்னு நினைக்க, குளத்து வேலையில யார் வீட்டுல என்னைக்கு கல்யாணம், யார் வீட்டுல என்னைக்கு சண்டை, அவன் வீட்டுல என்ன ஆச்சு, இவன் வீட்டுல என்ன ஆச்சு, ஆனா வீட்டுக்காரர் எடுக்கம் பாரு அப்படின்னு குளத்து வேலையில பழக்கம் தான் நடக்கும். சாதகக்காரன் கூட அப்படி விவரமா சொல்ல மாட்டான், அவ்வளவு கிளியரா நடக்கும் அந்த பழக்கம். அப்போ இந்த 4 பொம்பளைய சேர்ந்தானா ஊர் புறணி நடக்கும் பாரு. கைலாசத்துல போய் சேர்ந்து பேச ஆள் வேணும் இல்லையா, அதுக்குத்தான் கீழே வீட்டுல சின்னத்தையும் சேர்த்து கூட்டிட்டு போறான். அப்போ இந்த உலகத்துல அன்னைய நாள் முதலாக ஆடு மாடு கோழி குஞ்சு அத்தனைக்கும் உயிர் செலவு வந்தது. பூமாரேக்கு உயிர் சுமையை காட்டிலும் பிற சுமை அதிகமாகி விட்டது. அப்போ கைலாசம் ஓடி வந்து நான் வள்ளுவரை அனுப்பி வைத்தேன், என்ன ஆச்சு? ஆண்டவா, உயிர் சுமையை குறைக்கும்படியா நீர் பரிவசை அடிக்க சொன்னீர். இன்னைக்கு எனக்கு பிண சுமை அதிகமாகி விட்டது. சண்டான வள்ளுவர் மாத்தி அடிச்சுட்டாரு. உயிர் சுமையை காட்டிலும் எனக்கு பிண சுமை அதிகமாகி விட்டது. ஆண்டவா, அதுக்குதான் ஒரு மனிதன் உயிரோட இருக்காமனு வைங்க, அவனுடைய எடை வந்து தன்னை போல இருக்குமா. அதே மனிதன் அவன் மாண்டு மடிந்து மரணமாகி சேர்ந்துட்டாங்கன்னா அவரை தூக்கிறதுக்கு 4, 6, 8 கால் வேணும். அதுக்குதான் அந்த காலம் ஒரு பாட்டு சொல்லி இருக்காங்க, அத்தைக்கா புத்தைக்கா 4 நாள், அத்தைக்கா புத்தைக்கா 4 நாள், தானே நடக்கையில 2 நாள், உச்சி வெளுக்கையில உச்சி வெளுக்கையில உச்சி வெளுக்கையில 3 நாள், ஐயா ஊருக்கு போகும் போது 10 நாள், அந்த ஊருக்கு போகும் போது 10 நாள். அதான் அப்பவே சொல்லிட்டேன், ஆளு வந்திருக்க, வயது வந்திருக்கு, ஆனா அறிவே வரல. தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு, தானே நடக்கும் போது 2 காலு, உச்சி வெளுக்கும் போது 3 காலு, ஊருக்கு போகும் போது 10 காலுனா ஒரு பிள்ளையானது பிறந்து அது 1 வயது வரைக்கும் பூமியிலே தவழ்ந்து விளையாடும் போது 2 கையை ஊனுமா, 2 காலையும் முட்டி போடுமா, 4 காலால உலகத்திலே தத்தி விளையாடும். அப்போ அதுவே கூட ஒரு வருடம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, 2 வயசு 3 வயசு நடக்கும் விலை வந்தாச்சுன்னா அவன் தன்னை போல செவத்து பிடிப்பான், 2 காலால ஊனி நடந்துருவான். அப்போ தத்தைக்க புத்தைக்க 4 காலு, தானே நடக்கும் போது 2 காலால நடந்துருமா, உச்சி வெளுக்கும் போது 3 காலனா ஒரு ஆளு நல்லா
இருக்கும் போது உடல்நிலை சரியில்லைன்னா ஆட்டோ பிடிச்சா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம். அப்படி இல்ல வயதாகி போச்சு, நரம்பு தளர்ச்சியா இருக்கு, உடம்புல ரத்தமே இல்ல, முள்ளி பிடிக்க சதை இல்ல அப்படின்னா உடம்பெல்லாம் பதட்டம் கொடுத்துரும். அப்போ கையில ஒரு ஊன்றுகால் இருந்தாதான் எங்கேயும் போகலாம் வரலாம். அதான் தானே நடக்கும் போது உச்சி விழுக்கும் போது 3 கால், ஊருக்கு போகும்போது 10 கால்னா ஒரு ஆளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கூட ஒரு ஆளு போகலாம், கூட 2 ஆளும் போகலாம். அவரை தூக்கிட்டு போனாலும் ஆஸ்பத்திரியில தூக்கி வைக்கலாம், கொண்டு ஆட்டோவில் சேர்த்துடலாம். அதே அவர் இறந்து பிணமாயிட்டாரு ஒத்தையில அவர் யாராலும் அசைக்க முடியாது. அவரை மையானத்துக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணணும் பாரு. பல்லாத்துல படுத்துக்கிறவருக்கு 2 கால், 4 முக்குக்கும் 4 ஆளு, 4 ஆளுக்கு சேர்த்தா 8 கால், 8 2 10 கால். போகும்போது அப்ப 10 காலோடு போவாங்க. ஆகையினால் ஆண்டவா உயிர்த்தமா இருக்கும்போது கூட என்னையான பாரத்தை தாங்க முடிஞ்சது. ஆனா இந்த உயிரினங்கள் மாண்டு மடிந்த உடனே எனக்கு பிணச்சுமை ரொம்ப அதிகமா இருக்கு. எங்க பார்த்தாலும் பிணவாட. அந்த காலத்துல மக்கள் யாவருக்கும் பிணங்களை எரிக்கவே தெரியாதான். செத்தாத்தானே அதை என்ன செய்யணும்னு தெரியும். அப்போ இந்த பிணங்களை எல்லாம் என்ன செய்தார்களா, மையம்னு சொன்னா பிணம். அப்போ இந்த மையத்தை எல்லாம் சேர்த்து ஊருக்கு ஒப்பால ஈசானிய மூலையிலே கொண்டு குவித்தார்கள். அதுக்குதான் மையான கரைன்னு பேரு. சுட்டாங்கன்னா அதுக்கு பேர் சுடுகாடு, விதைச்சாங்கன்னா அதுக்கு பேர் இடுகாடு. அப்போ இந்த பூமாதேவிக்கு மையான கரையிலே வாழ்ந்த பிணத்தின் சுமங்களை தாங்க முடியாமல் சுமையை குறைத்து தரும்படியாக பகவானிடத்திலே முறையிட்டார். ஆண்டவன் பூமாதேவி அழைத்தார். அம்மா பூமாதேவி, உனக்கு பிணச்சுமையைத்தான குறைக்கணும். என்னால் அல்லவா உனக்கு இந்த நிலைமை வந்தது. நாளை ஒரு காலம் நானே ஒரு பிள்ளையாக பிறந்து உலகத்திலே இறந்த குணங்களை எல்லாம் உனக்கு நான் அடைக்க தருகிறேன். அம்மா ஆண்டவா, உலகத்திலே நீங்க அவதாரம் செய்யணும்னா எப்படி பிறக்க போறீங்க? பிள்ளையாக உலகில் பிறக்க போற, பிள்ளையாக உலகில் பிறக்க போற, சுமைய உலகில் குறைத்து தார, மலரையான உலகில் பிறக்க போற, மையான துருவிகளை காத்து தார, ஒளிமுத்து சுடலையா பிறக்க போற, சுடலையா பிறக்க போற, சுடுகாட்டை உனக்கு நான் காட்டுத்தாரேன், மதலையா பிறந்து உன் மையானத்தை நான் காட்டுத்தாரேன் அம்மா அப்படின்னு ஆண்டவன் பூமாதேவிக்கு வாக்கு கொடுத்தேன். பார்வதி இதை ஒரு ஓரமானது கேட்டுக்கிட்டே இருக்கா. அதாவது இன்னைக்கும் பாருங்க, வீட்டுக்காரு பக்கத்து வீட்டுக்காரியோ தெருவுல உள்ள ஆளும் அவர்கிட்ட மட்டும் என்ன பல்ல காட்டுது அப்படின்னு நடுக்குன்னு கேப்பா பாத்துக்கோ. அப்ப இந்த பூமாதேவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்வதி கவனிச்சா, ஏன் ஆண்டவா, உனக்கு செய்த பாவத்திற்கு ஒரு குழந்தை வரம் கேட்டன, எனக்கு நீங்க இல்லை என்று சொல்லிவிட்டீர் ஐயா. பூமாதேவிக்கு மட்டும் நீ பிள்ளையா பிறந்து பிறசுமையை குறைக்கும்னு சொல்லுவீர, உண்மை நான் சும்மா விட மாட்டேன். ஊரகத்தில் எங்கெங்கு நீர் பிள்ளையா அவதாரம் செய்தாலும் அங்கங்கு உனக்கு தாயாக நானும் வந்து பிறப்பேன். அம்மா பார்வதி, நான் பிறக்கும் போது நீ எப்படி பிறக்க போற? ஐயா பிள்ளையாக உலகில் பிறந்தினாரா, பேசியாக வந்து நான் பிறப்பேன்.
பார்வதி உனக்கு எப்பேற்பட்ட பிள்ளை வர வேணும் பார்வதி இந்த ஆண்டவன் பார்வதியை அழைத்து கேட்க ஆண்டவா எனக்கு எப்பேற்பட்ட பிள்ளை வேணும் தெரியுமா என்னை 8 நாளைக்குள் என்னை 8 நாளைக்குள் சாமி ஏற்றும் பிள்ளை எனக்கு 8 நாளைக்குள் பாலன் ஒன்று எனக்கு மடியில் வைத்து விளையாடு மகளை ஒன்று எனக்கு 10 நாள் விளையாடு வளர்ந்த ஒன்று எனக்கு என்ன செய்வீரோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது 8 நாளைக்குள்ள ஏந்து பிள்ளை எனக்கு வரணும் என்று பார்வதி பகவானை அழைத்து சொல்ல அப்பேற்பட்ட உனக்கு பிள்ளை வர வேணும் என்று சொன்னா ஊரகத்துல இன்னைக்கு ஒரு தாய்மார்கள் பிள்ளை வரத்துக்கு அவன் என்னெல்லாம் தவம் இருக்கா மருமகா வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள ஒரு பிள்ளைய பெற்று கொடுக்கலன்னு வை கோவி கூட அன்னைக்கு கன முடிய பிடிச்சு ஐயா வாசல்ல விழுந்து கேளு அவர் கால விழுந்து கேளு அப்படியே மருமகளை தலையை பிடிச்சு காமாட்டில கொண்டு வந்து போட்டுருவாங்க சொல்லல மாயாண்டி மருமகளுக்கு 3 வருஷம் ஆச்ச ஒரு புழுப்பத்தை கொடுக்க கூடாதா கருவேப்பிலைய கொடுக்க கூடாதா கருவேப்பிள்ளை தாத்தா கருவையும் பிள்ளையும் கொடுக்க கூடாதா அதுக்குத்தான் கருவேப்பிள்ளைய கொடுக்க கூடாதான்னு சொல்லுவாங்க அப்படின்னு மருமகளை கொண்டு வந்து சாமிக்காக விழ வச்சிட மாட்டா அதனால நான் சொல்லுவதை கேளு அதே போல நீயும் தவம் இருக்கணும் கைலாசத்தில நீ எங்க தவம் இருக்கணும் தெரியுமா எம்மா நாளான நாளையில
எரியும் பார்வதி. அப்பேற்பட்ட விளக்கு எரிந்தாலும் 32ஆம் தூணுல அந்த தங்க தூணு முன்னால உண்டாத மணிவிளக்கு சுடர் விளக்கு எரியும் பார்வதி. அதிலே சென்று நீ வண்டி போட்டு வழி என்று நின்னையானா கண்களை மூடி கடவுளை நினைக்கும் போது கண்களை தான் மூடும் போது கடவுளை நினைக்கும் போது ஆண்டவன் பார்வதிக்கு வரம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். பார்வதி ஆண்டவன் சொன்ன வார்த்தையை கேட்டு வேலை ஆசை நல்ல வெள்ளிக்கிழமை வல்ல நீரான் வந்து பட்டுடு வடக்கு வாச கோட்டையில 1000 மண்டபத்து ஆதி சக்தி மாறாத முன்னும் ஒரு சரவு நானும் ஒரு சரவு
உங்ககிட்ட நான் என்னையா வரம் கேட்டேன்? நீ என்கிட்ட பிள்ளை வரம் கேட்ட. 8 நாளைக்குள்ள ஆளுநர்ல ஆண் குழந்தை வேணும்னு கேட்டேன். நான் அதுக்கு உரிய உனக்கு வழியை சொன்னேன். பிள்ளை எங்க? பார்வதி பிள்ளை எடுத்தார். பகவானை பார்த்து உருட்டி விட்டார். ஆண்டவா, இதோ பாரு, இதுதான் நீ கொடுத்த பிள்ளை. வாயும் கிடையாது, வயிறும் கிடையாது, மூக்கும் கிடையாது, முடியும் கிடையாது. இப்படித்தான் பிறந்ததுல இருந்து முண்டமா உருந்துகிட்டு இருக்கு. பிள்ளைக்கு எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது சுத்தமா கிடையாது. நாளைக்கு நான் தாய் அமிர்தம் கொடுத்து பிள்ளைய வளர்க்கணும்னு சொன்னா இந்த பிள்ளைய நான் எப்படி வளர்த்தேன்? ஊதி வச்ச பலூனா இருக்கான். அம்மி குறைவித்தலுக்காவது 2 பக்கமும் பிடிச்சு அரைக்கு பிடி இருக்குமே. இந்த பிள்ளைக்கு அது கூட இல்லையா ஆண்டவா? இந்த பிள்ளைய உருப்பிடிச்சு தாரனா இருந்தா தாரும், இல்லன்னா உம்ம பாடு உம்ம பிள்ளை பாடு. பார்வதி பிள்ளைய உருட்டி விட்டா. பிள்ளை அங்க எங்க முண்டமா உருளு. அப்பதான் இந்த ஆண்டவன் பார்த்தார், பிள்ளைக்கு உருப்பிடிக்கணும்னா நம்ம யாரை கூப்பிடணும்? படைக்கப்பட்ட பிரம்மதேவனா முடியும் என்று படைக்கப்பட்ட பிரம்மனைத்தான் பிரம்மனை வரவழைத்து பகவான் சொல்லுவார். அப்ப பகவான் சொன்னபோது பகவானோட பிள்ளைக்குத்தான் உருப்பிடிக்க வேணும் என்று கையும் நல்ல காலுமா மூக்கும் நல்ல மொழியுமா அந்த ஒரு பிடித்த பிரம்மன் உயிர் கொடுத்த சிவவர் உயிர் கொடுத்த வேலை பிள்ளை உருட்டி வெள்ள முளைக்குதையா அது கண் உருட்டி பார்க்குதையா பிள்ளை கைய கால உதறுதையா குவா நல்ல குவாயிரண்டு குவா நல்ல குவாயிரண்டு குடல் வாச குடலுடையா கைலாசத்திலே அந்த குழந்தையை பார்வதாதேவி கொண்டு வந்து இறைவனிடத்தில் இருந்து ஏந்தி எடுத்தா பார்வதாதேவி. பிள்ளையை கொண்டு வந்து 4 ஒரு மேலையும் பொழுது ஒரு வண்ணமுமாக சீரோடும் சிறப்போடும் நாம வளர்க்க வேண்டும் என்று பார்வதி என்ன செய்கிறார் தெரியுமா? பெற்றெடுத்த பிள்ளையத்தான் பெற்றெடுத்த பிள்ளையத்தான் ஆரி மக கையில் எடுத்தான் அழகு கண்ணா முத்தமிட்டான் சேர்த்து
தோளிலே தொட்டி தட்டி தொடையிலே நடைபெறத்தி மார்போடு தொட்டி தட்டி அவளை மடியிலே நடைபெறத்தி நாலு ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாக சீரோடும் சிறப்போடும் செல்வமா அதை வளர்த்து வருகிறார் பார்வதி. அப்படி வளர்த்து வரும் போது 16ஆம் நாளன்று பிள்ளைக்கு பேரநாமம் கொடுக்கணும். பேரை கொடுத்தா தானே பிள்ளையை இன்னான்னு சொல்லி கூப்பிடலாம். மச்சான் மச்சான்னு சொல்லுறது ஏதனை கூப்பிட்டா கோவம் வருது. வயசு என்ன? உனக்கு 80 வயசு ஆகுது, அவருக்கு 40 வயசு ஆகுது. அவர் உன்னை நேரில் கூப்பிடாத கதையில தானே சொல்லிட்டு இருக்காங்க. சரியா நீ கோவப்படுத்த அப்போ ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சாக்கா இன்னான்னு சொல்லி கூப்பிடலாம். நீ பேசினா எடுக்காது போதும். அப்போ இந்த பார்வதி பிள்ளைக்கு பேர் நாம கொடுக்கணும்னு சொன்னா பிள்ளைக்கு ஒரு நல்ல பேர் சொல்லு பாப்போம். நல்ல பேரை சொல்லுங்க. நறுக்குன்னு ஒரு பேரை சொல்லியா? நறுக்குன்னா முறுக்குன்னு கொடுக்கவா? பார்த்ததான் முறுக்கணும். நல்ல பேரா சொல்லுங்க. சுந்தராட்சி நல்ல பேர் தான். ஆமா, சுடல பேரை சொல்லி சுந்தராட்சின்னு கொடுக்கலாம். பொண்ணு பிள்ளையா இருந்தா சுந்தராட்சின்னு கொடுக்கலாம். ஆம்பளை பிள்ளைக்கு நல்ல பேரா சொல்லுங்க பாப்போம். சொல்லு விஜய்னு சொல்ல தெரியல. அதை ஏன் நீ சொல்லணும்? வெண்டைக்காய் தின்னா உனக்கு நாக்குல ஆணி அடிச்சு வைக்கணும். அப்பாசு அப்பாசு நல்ல பேர் தானே, கூப்பிட முடியாது. அதாவது அந்த காலத்துல குழந்தை வீட்டுல பேரநாமம் கொடுக்கணும்னு சொன்னா இப்போ அண்ணாச்சி சொன்னாங்க பாரு, தொடலை பேரை சொல்லி சுந்தராட்சின்னு. அத மாதிரி பொட்ட பிள்ளையா இருந்துச்சுன்னா குலதெய்வத்தின் பேரை தான் கொடுப்பாங்களா? குலதெய்வத்தின் பேரை சொன்னா எப்படி கொடுப்பாங்க? கருப்பே கருப்பாயி, இருளப்பே இருளாயி, மாடே மாடத்தி, சுடல சொல்ல மாடத்தி, மூக்கே மூக்கி, சொக்கே சொக்கி, இப்படி எல்லாம் பேர் கொடுத்திருக்காங்க அந்த காலம். ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இருக்காதான். ஒரு ஆளு கரைன்னு கரிப்பான தூர் மாதிரி இருப்பாரு. பார்த்துக்கும் கண்ணு மட்டும்தான் தெரியும், சிரிச்சா பல்லுதான் தெரியும். அவருக்கு பேரு வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. இன்னொரு ஆளுக்கு செக்க சிவப்பு செந்தூரம் பொட்டழகு தொட்டு அவரை பொட்டு வச்சிடலாம். அவருக்கு கருப்பசாமி இல்ல கருத்த பாண்டி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. எச்சு கைட்ட காக்கா பத்த மாட்டாங்கயா? காக்கா பத்துனா அந்த விரல்ல உள்ள சோத்த அந்த காக்கா சாப்பிடுமா? அவருக்கு என்ன பேரு? கரும ராசா. நல்ல பேர் இல்ல? சாயங்காலம் 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது, அதுக்கு நல்ல கண்ணுன்னு பேர் இருக்கும். இரவு வேலையில 8-10 மணி ஆயிடுன்னு வை, இன்றுவது போனா கூட வீட்டுக்காரி வந்தா தான் போவாரு. அவருக்கு வீரபுத்திரம்னு பேர் இருக்கு. பயந்தாமொழியா இருப்பாரு, அவருக்கு வீரபுத்திரம்னு பேர் வச்சிருப்பாங்க. மாடிக்கு மேல மாடி, அம்மாடி ஆத்தாடி, மொட்டை மாடியில காத்தாடி, அவ்வளவு ஒரு பணக்காரரா இருப்பாரு. அவருக்கு பண்டாரம் பிச்சையா அப்படின்னு பேர் கொடுத்திருப்பாங்க. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. வெள்ளை நட்டி பண்டாரமா டிப்டாப்பா சுத்துவான். ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய நிலைமையே சரி இருக்காது. பார்க்க பண்டாரமா தான் இருப்பான். பேரு குபேரன். குபேரன் வீட்டுல குபேரன்னா இல்ல பேர்லயாவது இருக்கட்டுமே அப்படின்னு வச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி ஆரோக்கியசாமி. ஆனா வருஷம் கூட ஆஸ்பத்திரியில தான் இருக்காரு. சரிதானே? அப்ப இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்க அந்த காலத்துல. நல்ல பேரு அந்த காலம் பேர் வச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் பேர் கொடுத்தாங்க. குலதெய்வத்தின் பேரை கொடுத்திருக்காங்க. இப்ப உள்ள காலத்துல எப்படி கொடுத்தாங்க? நக்குமா, நயன்தாரா, நக்குமா. நீ அப்படின்னா தப்பா நினைக்க கூடாது. அப்படி ஒரு அடியர் இருக்கா? அவர் நான் என்ன செய்வேன்? சரி
அப்ப நகுமா, நயன்தாரா, சமந்தா, அமலாபால், அஸ்வினு அப்படிலாம் இப்ப பேர் வைக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் பேரு. ஆனா இந்த பிள்ளைய ஒரு தெய்வ குழந்தை. தெய்வ குழந்தைக்கு ஏத்த பிள்ளைய தானே நம்ம பேர் கொடுக்கணும். அப்போ ஆண்டவன் பார்வதி அழைத்தார். அன்று ஒரு நாளையிலே பூமாதேவிக்கு பிள்ளையா பிறந்து நம்ம பிறச்சுமையை குறைக்கணும்னு சொன்னோம். ஆனா பார்வதி நீ பிள்ளையா பிறந்தா உனக்கு தாயா நான் வந்து பிறப்போம்னு சொன்னால, அப்போ இன்னைக்கு 3 பொறியிலே பிறந்த பிள்ளைய ஆண்டவன் முதல் பிள்ளையை ஒரு பெண்ணாகவே பிறவி செய்து அதற்கு எப்பேற்பட்ட பெயரை கொடுத்தா தெரியுமா? பட்ட பேச்சு, நட்ட பேச்சு, பட்ட பேச்சு, நட்ட பேச்சு, பட்ட பேச்சு, நட்ட பேச்சு, காட்டு பேச்சியம்மா. என் ஆண்டவனாகி இந்த ஒளிமுத்து மாயாண்டி சுடலையை பார்வதாதேவி எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? 4 ஒரு மேலையுமா, 4 ஒரு மேலையுமா, பொழுது ஒரு வண்ணமுமா, சீரோடும் திறப்புமா, எல்லாம் மாய மாயாண்டி சிறப்போடு வளர்த்துவார். வளர்த்து வருவார் பிள்ளை உறங்கிருமோ? அது உறங்க விட்டாத்தானே பெத்தவ உறங்குவா. பிள்ளை உறங்கினாத்தான் பெத்தவ முதல்ல உறங்க முடியும். அப்போ பிள்ளைங்க அப்படித்தான் வளர்த்து வரையும். பிள்ளை உறங்கணும்னா ஒரு மூடி அவ குடிக்க டானிக்க கொடுக்கணுமா? நல்ல டானிக்கல டானிக்கு சிறப்பு கொடுத்தாலே பிள்ளை உறங்காது. நீ குடிக்க போட்ட கொடுத்து உறங்க வைக்க சரிதானே? அப்ப நீ ஏன் கல்யாணம் முடிச்ச? தெரியாம தாத்தா தாத்தா ஆட்சியை டைவர்ஸ் பண்ணிருக்கு. மணி 5 மணி ஆயிட்டு. என்ன செய்ய? அப்ப பிள்ளைய உறங்க வைக்கணும் அப்படின்னா முதல்ல தொட்டில் வேணுமியா? தொட்டில் இருந்தா தான் பிள்ளைய ரோராட்டி உறங்க வைக்கலாம். மேடை இசை கலைஞர்கள் கனியா பிள்ளைகள் உடனடியாக கோயிலுக்குள் வரும்படி விழா கமிட்டி அழைக்கிறார்கள். மேடை இசை கலைஞர்கள் கனியா பிள்ளைகள் மாணவெட்டு அனைவர்களும் கோயிலுக்குள் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த சிறப்பான வேளையில் அரிய பெரிய சபையிலே ஆசார பந்தலிலே மாயாண்டி ஒளிமுத்து சுடலையின் புகழை பாடும் நாவலுக்கு பரிசளித்த அன்பு உள்ளங்கள் இந்த மேல சிறியந்திருமான
எஸ்ஏ ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக கபடி குழு சார்பாக நாமளுக்கு அள்ளி பணம் கொடுக்க வேண்டும் என்று அருமை அன்னார் அவர்கள் 101 லட்சத்தை நாமளுக்கு அன்பளிப்பாளரை அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பணம் கொடுத்து ஆதரித்த அன்பு உள்ளங்களும் அவருடைய கபடி குழு சார்பாக